இப்போ பாருங்கள், நம்ம அடை குத்தலாம். நான் ஒரு 1.5 கரண்டி எடுத்து குத்திக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாகவே குத்த போகிறேன். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் குத்திக்கலாம். இப்போ சுற்றி வரும் எண்ணெயை குத்திட்டு மூடி வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துடுத்து. இப்போ திருப்பி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிகப்பரிசி அடை நல்லா சுட சுட ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்க நான் பருப்பு இல்லாத சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்க வெல்லம் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.